அத்தியாயம் 99. எவன்டாவன் என்ற ரீதியில் அந்த அடியால் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்க கையை முறுக்கியபடி அவன் தாடையில் ஒரு குத்து விட்டான் தீரன். அதை கொஞ்சம் கூட எதிர்பாராத அந்த அடியால் அப்படியே வாயில் ரத்தம் தெறிக்க ஸ்லோ மோஷனில் பறந்து போய் கீழே விழுந்தான். கொய்யால யாரா நீ என்பது போலத்தான் இருந்தது அத்தனை பேரின் பார்வையும். ஆனால் ருத்ரா தந்தை ராமமூர்த்திக்கு அவனை கண்டுபிடிப்பதில் அத்தனை கஷ்டம் இல்லை. அதிதீரன். நாக்கு தந்தி அடிக்க மெட்ரோ ட்ரெயினை போல இல்லாமல் ஓல்டு மாடல் சிக்குப்புக்கு வண்டி போல திக்கி திக்கி வந்தது அவர் வார்த்தை. அவர் கண்களிலிருந்து அதிர்ச்சி சொன்னது நிச்சயம் அவர் தீரனை இங்கு எதிர்பார்க்கவில்லை என்பதை. காரணம் அவர் மகளுக்கு பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையே தீரன் தான். திடகாத்திரமான உடல் அமைப்பும் அபரிவிதமான வளர்ச்சியும் முறுக்கேறிய கைகளுமாய் 6 அடிக்கும் அதீதமான உயரத்துடன் கண்களில் கோபம் தெறிக்க வந்து நின்றவனை கண்டு ஒரு நொடி ஆடித்தான் போய்விட்டார்கள் அங்கிருந்தவர்கள். ஆட போங்கப்பா, ஈஸியான ஆளுன்னு கூட்டிட்டு வந்துட்டு மாட்டி விட பாக்குறீங்களா? போங்கடா நீங்களும் உங்க சண்டையும் என்று ஆல்ரெடி சிலர் எஸ் ஆகி விட்டார்கள். ஒரு சட்டி சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு அடியில தெரியாதா அவன் பவுசு என்னன்னு? கழுத்தை அங்குமிங்கும் வளைத்து கொண்டு கைகளை முன்னும் பின்னும் மடக்கி அந்த சட்டையை பத்திரமாக கலட்டி வைக்கவும் தவறவில்லை தீரன். இந்த சீன்ல இது ரொம்ப முக்கியமா என்பதை போல் இரத்த கிளறியாக இருந்த வசியின் மைண்ட் வாய்ஸ் இது. காதலின் மைண்ட் வாய்ஸை மட்டுமல்ல, காதலின் காதலன் மைண்ட் வாய்ஸையும் படிக்க கற்றுக்கொண்டான் போலும் அவன். இது என் பொண்டாட்டி ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட், அதுக்கு ஏதாவது ஆனா அவளால தாங்கிக்க முடியாது. அதற்கான பதிலை சொன்னவனை முறைத்து பார்க்க மட்டும்தான் முடிந்தது அவனால். பாஸ், ஆளு வேற பாக்குறதுக்கு சல்மான் கானோட சக்காலத்த பையன் மாறி இருக்கான், இவனையும் போட்டே ஆகணுமா? ஒருவன் அஸ்கி வாய்ஸில் டவுட் கேட்டு கொண்டான். இவன் தான் என் பொண்ணுக்கு நான் பாத்திருக்க மாப்பிள்ள, அதனால கொஞ்சம் பார்த்து தட்டி விடுங்க. கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்ட கைதான் ரொம்ப முக்கியம், புரியுதானே? அவர் தாடியை தடவியபடி சொன்னார். புரிஞ்சு போச்சியா, இனி நாங்க பாத்துக்கிறோம் என்று அந்த அடியாட்கள் அப்படியே தீரனையும் வசீகரனையும் சேர்த்து சுற்றி வளைத்தார்கள். என் டெடியோட டியரே, உன்னால இப்ப சண்டை செய்ய முடியுமா? நக்கலாக வந்தது தீரனின் வார்த்தைகள். வசீகரனுக்கு கொஞ்சம் காயம் பலம்தான். ஆனாலும் அவன் கிண்டல் செய்து விட்டதால் வீராப்பாக எழுந்து நின்றான். ஒருத்தனுக்கு நிக்கவே வழி இல்லையா, அவருக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான் என்று சரியாக அந்த அடியாளின் ரிங்டோன் ஒன்று கூச்சல் எழுப்ப இங்கு தீரன் சிரித்து கொண்டான். அது என்னவோ வசீகரனுக்கே சொல்லப்பட்டது போல தோன்றியது அந்த நொடி. எனக்கு நிக்க தகுதி இல்லைன்னு யார்டா சொன்னது என்று கோபம் கொதிநீரை போல பொங்கி வர அந்த ரிங்டோன் வைத்திருந்தவனின் மண்டையில் ஒரு அடியை போட்டான் வசி. ஆமா, வயசுக்கு வந்த பொண்ண மாமங்காரன் தூக்கிட்டு போற மாதிரி சீனுக்கு சம்பந்தமே இல்லாம உன்ன தூக்கிட்டு வந்திருக்கானே, இவன் யாரு? சண்டையிட்டபடி கேட்டான் தீரன். எனக்கும் அதான் தெரியல, வடிவேல் சொல்ற மாதிரி காரணமே இல்லாம அடிக்கிறாங்க என்று கீழே குனிந்து ஓடி வந்தவன் காலில் ஒரு உதை விட்டான் வசி. என்னடா அது ஹீரோக்கு வந்த சோதனை? யூ டோன்ட் வரி, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று அந்த பக்கம் ஓடி வந்தவனின் சட்டையை பிடித்து அலைக்காக தூக்கினான் தீரன். ஏண்டா, எதுக்குடா அந்த டம்மி பீஸை தூக்கிட்டு வந்து வீணா ஸ்கிரிப்ட்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க? நான் நேரம் என் லவ்வருக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும், ஆனா லவ்வரோட லவ்வருக்காக ஃபைட் பண்ண வச்சிட்டீங்களே என்று அவன் சட்டையை பிடித்து தூக்கியபடி கேட்டான் தீரன். நம்பர் 1 பிசினஸ் மேன் போன லவ் பண்ணா சும்மா இருப்பாங்களா? அதான் போட்டு தலை சொல்லிட்டாங்க. அவன் நைஸாக விஷயத்தை சொல்லிவிட்டான். என்னது, லவ் பண்றானா என்று தீரன் ஒரு மாதிரி சந்தேக பார்வை பார்த்தான். நான் ஒன்னும் லவ் பண்ணல, அவதான் என்ன லவ் பண்றா. தீரன் பார்வையின் அர்த்தம் புரிந்து அவசரமாக சொன்ன வசீகரன் வாயில் ஒருத்தன் குத்து விட்டான். வெறியான வசி அவன் மூக்கை அடித்தே உடைத்து விட்டான். ஓஹோ, பொண்ணு எப்படி, நல்லா இருக்குமா? தீரன் கேட்ட கேள்வியில் காரணமே இல்லாமல் கோபம் வந்தது வசீகரனுக்கு. திரும்பி அவனை அடிக்க வந்தான். ஆனால் லாபகரமாக விலகி விட்டான் தீரன். லவ் பண்ணலன்னு சொன்னிய பங்காளி, அப்புறம் அந்த பொண்ணை பத்தி கேட்டா உனக்கு ஏன் கோபம் வருது? சரி விடு, பொண்ணை பெத்தவர்கிட்டே பொண்ணு எப்படின்னு கேட்போம் என்று அந்த சண்டையிலும் ராமமூர்த்தியை தேடியது தீரனின் கண்கள். அதோ இருக்காரு அங்கிளே, ஹலோ மிஸ்டர் மாமா என்று கூச்சல் போட்டு கத்தினான் தீரன். தீரன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் அவர். மாமாவா? அப்ப நம்ம பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சா என்ன? ஆனா அவருக்கு இன்னும் சொல்லவே இல்லைன்னு ராகவன் சொன்னாரே என்று பெரும் யோசனையுடன் அவனை திரும்பி பார்த்தார் அவர். உங்க பொண்ணு எப்படி, அழகா இருப்பாளா? சத்தம் போட்டு கேட்டான். என்ன நம்ம பொண்ணை பத்தி கேக்குறாரு? அப்போ நிஜமாவே அவருக்கு தெரிஞ்சிருக்குதான் போல. அப்ப கொஞ்சம் பில்டப் பண்ணியே சொல்லுவோம். என் பொண்ணு ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா பொண்ணு மாதிரி இருப்பா, எலிசபெத்துக்கு ஏத்த வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பா, பத்மினிக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பா, ரொம்ப ஊர்வசெல்லாம் அவகிட்ட பிச்சை எடுக்கணும் என்று வாய்க்கு வந்தபடி அடித்து விட்டார். அடேங்கப்பா, இவர் சொல்றத பார்த்தா உள்ளூர் அழகி உலக அழகியெல்லாம் தாண்டி இது ஒரு மாதிரி அழகிதான் போல. ஆனா அப்படிப்பட்ட அழகி எதுக்கு ஒன்ன லவ் பண்றேன்னு சொல்றா? அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை பொண்ணுக்கு கண்ணு தெரியாதோ என்று தீரன் பேசியதை கேட்டு வசிக்கு கடுப்பாகி போனது.
அதே நேரம் மகி போலீஸ் ஸ்டேஷன் முன்னே வந்து வேகமாக வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினான். அப்பொழுதுதான் ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமாக என்கொயரி செல்ல வெளியே வந்த ருத்ரா அவனை கண்டு புருவம் சுருங்கினாள். என்னாச்சு? கேஸ் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரைட்டர் கிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வாங்க என்றபடி கிளம்ப ஆயத்தமானவளின் முன் மூச்சு வாங்க வந்து அவன் வழிமறித்து நின்றான். மேடம், எங்க வீட்டு பொண்ண கடத்திட்டாங்க. பெரும் மூச்சுடன் திக்கி திணறி சொன்னது அவளுக்கு ஓரளவுக்கு தான் கேட்டது. கமகன். இந்த முறை தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் அனைத்தையும் சொல்ல ருத்ராவின் புருவ முடிச்சு சுருங்கியது. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது மான்வீடு பத்தியா? கொஞ்சம் ஷாக்குடன் கேட்டாள். அவங்களேதான் மேடம், பெரிய பிரச்சனையில இருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். தன் தொப்பியை கலட்டி வைத்தவள் இருந்த கேஸை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு உடனே அவள் ஜீப்பை எடுத்தாள். உட்காருங்க, அப்புறம் வண்டியை கொஞ்சம் டைட்டா பிடிச்சுக்கோங்க என்றவள் சொல்லும் பொழுது அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அங்கிருந்த வண்டி போன வேகத்தை பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது. அப்படி ஒரு வேகம். ராகவன் மீது சந்தேகம் இருந்ததால் ஒரு பக்கம் அவரை ட்ராக் செய்வதற்காக டெக்னிக்கல் டீம் வேலை செய்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் இவர்கள் மான்வெளி போன திசை பக்கம் இருந்த கேமராவை வைத்து அவள் எந்த பக்கம் சென்றாள், கடைசியாக அவள் எந்த ஏரியா வரை சென்றிருக்கிறாள் என்று ட்ராக் பண்ணும் பொழுதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவர்களுக்கு. அவர்கள் நினைத்தது போல அவளை கடத்தியது ராகவன் நாட்கள் இல்லை, வினய் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அந்த கார் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த பக்கம் சென்றது என்று அத்தனை எளிதில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியும் கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த காரை ட்ராக் பண்ணி போக அதுவோ தன்னந்தனியே நின்று கொண்டிருந்தது. இங்குதான் வினயின் வில்லத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியும் போலீஸ் தங்களை ட்ராக் செய்து விடுவார்கள் என்று முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தான் போலும். அதனால் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு வேறு காரை பயன்படுத்தி இருக்கிறான். கொஞ்சம் மூலக்காரன்தான். அந்த பக்கம் ஏட்டு முணுமுணுத்து கொண்டார். ஆனாலும் ருத்ரா அத்தனை எளிதில் விடவில்லை. திருடனுக்கே அத்தனை மூளை இருந்தால் போலீசுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சுற்றி முற்றிலும் பார்த்தவள் இதழ் ஒரு மாதிரி விரிந்தது. இவ்வளவு பிளான் செய்தவன் மண்டை மேலிருந்த கொண்டையை மறந்தது போல ஒரு ஹைவேயில் இருந்த கேமராவை மறந்து விட்டான். அதில் அவன் போன காரின் நம்பர் தெளிவாக தெரிந்தது. இங்கே தீரனும் வசியும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அத்தனை பேரையும் துவம்சம் செய்தார்கள். வசி, நீ போ, எடிக்கு என்னாச்சுன்னு பாரு, ஒன்னுதான் சொல்றேன், இங்க இருந்து போ என்றபடி திரும்பிய தீரனின் வயிற்றில் சதக்கென்று இறங்கியது கூர்மையான கத்தி ஒன்று. அத்தியாயம் 100. கத்தி இறங்கிய வேகத்தில் தீரன் வாயிலிருந்து 2 சொட்டு ரத்தமும் வயிற்றிலிருந்து அளவுக்கு அதிகமான ரத்தமும் வெளியேற அந்த கத்தியை பிடித்தபடி நிமிர்ந்து பார்த்த தீரனின் கண்களில் பெரிய அதிர்ச்சி. கைகள் நடுங்க கையில் இரத்த கரையுடன் நின்று கொண்டிருந்தான் வசீகரன். நீயா குத்துன? சற்று அதிர்ச்சியுடன் கேட்ட தீரனோ கொஞ்சம் நிலை தடுமாறி 2 எட்டு பின்னால் நகர்ந்து நின்றவன். அந்த நிலையிலும் கூட வசீகரனை ஒருவன் பின்னால் இருந்து தாக்க வர அதை பார்த்த தீரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடித்தான். கொஞ்சம் மிஸ், இல்லை என்றால் அவன் வசீகரன் வயிற்றில் கத்தியை இறக்கி இருப்பான். வசீகரன் அப்படியே தன் கைகளை அதிர்ச்சியுடன் பார்த்தவன் தொப்பென்று கீழே அமர்ந்தான். அவன் கைகளால் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் இன்று அவன் கையாலே ஒருவனை குத்தி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறான். அந்த டாக்டர் தொழிலுக்கு வரும்போது கடவுளாக இருக்கும் அவன் அன்னையிடம் செய்து கொடுத்த சத்தியம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு உயிரையும் என் கையால சாக விட மாட்டேன், என் உயிரை கொடுத்தாவது எல்லா உயிர்களையும் காப்பேன் என்று அவன் செய்த சத்தியத்தை எண்ணி கண்ணீர் விட்டான் வசி. ராமமூர்த்தி சென்று விட்டார். இப்பொழுது ஆட்கள் மட்டுமே இருந்தார்கள். அதனால் அவர்கள் பணம் கிடைத்தால் போதும் என்று இருவரையும் அறுத்து போடும் நிலையில்தான் இருந்தார்கள். இப்படி தங்களை எதிர்த்து நிற்கும் இவர்களை விட்டு சென்றால் திரும்பி அவர்களை பழிவாங்க வருவார்களோ என்ற பயம் அவர்களுக்கு. அதனால் இருவரையும் அறுத்து போடும் வெறியில் இருந்தார்கள் அவர்கள். தீரனை குத்திவிட்டு ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தவனை எரிச்சலுடன் பார்த்தான் வசீகரன். டே புறம்போக்கு, என்னதானே குத்துன? அப்புறம் நீ என்ன மயிருக்கு அழுதுட்டு இருக்க என்று குத்தியிருந்த அந்த கத்தியை பல்லை கடித்துக் கொண்டு உருவி போட்டான் தீரன். இப்பொழுதுதான் ரத்தம் இன்னும் அதிகமாக வெளியேறியது. கண்ணீர் விட்டபடி நிமிர்ந்து பார்த்த வசியோ அவனுக்கு அதிகமான ரத்தம் செல்வதைக் கண்டு அவசரமாக அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி தீரனின் வயிற்றில் அழுத்தி கட்டினான். வலிக்குதுடா, வலியில் கத்தினான் தீரன். அவனுக்கு தெரியும், நிச்சயம் காரணம் இல்லாமல் வசி இப்படி செய்திருக்க மாட்டான். அவன் ஒரு வளர்ந்த குழந்தை என்று. பச்சை குத்தும் போது வலிக்கலையோ? தேங்கி நின்ற கண்ணீர் துளியுடன் தீரனின் வெற்று மார்பில் அச்சாக பதிந்திருந்த மான்வழி பெயரை பார்த்தபடி கேட்டான். வாயில் வழிந்த ரத்தத்தை கீழே துப்பிய தீரனின் இதழில் எட்டி பார்த்தது சிறு புன்னகை கேற்று. பொறாமையா இருக்குல்ல? பின்னே வந்த ஒருத்தனை அடித்து அவன் கழுத்தை திருகியபடி கேட்டான். வசி திரும்பி பார்த்தான். ஒருவன் தீரனை பின்னே இருந்து குத்துவதற்கு ஓடி வந்தான். அவன் கையை பிடித்து வளைத்து உடைத்தான் வசி. நீ தானே குத்துன? அவன் குத்துனா உனக்கு என்னடா வந்துச்சு? சண்டையிட்டபடி வசி சட்டையை பிடித்தான் தீரன். இருவர் கண்களும் ஒரு சேர சங்கமித்தது. சண்டையில தான் புருஷன் முதுகுல குத்து வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுக்கும் கஷ்டமா இருக்கும். என் வெளி கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்காது.
என மீண்டும் தீரன் மூக்கில் ஒரு குத்து விட்டவன் தீரனின் பின்னே ஓடி வந்தவனை எட்டி உதைத்தான். அப்ப என்ன மானாவுக்குடா நீ என்ன குத்துன என வசியின் வயிற்றில் குத்துவிட்ட தீரனோ அங்கு வசியின் பின்னே ஓடி வந்தவனின் காலை முறித்து விட்டான். ஏனா என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பறிச்சவனி, என் அம்மாவை கொன்னவனி, என் சந்தோஷத்தை பறிச்சவனி என்று கண்களில் கண்ணீருடன் வலியையும் சேர்த்து சொன்னவனை அடிக்க ஓங்கிய தீரன் கைகள் அதிர்ச்சியுடன் அப்படியே அந்தரத்தில் நின்றது. என்ன சொல்ற? அந்த அதிர்ச்சி விலகாமல் கேட்டான். வசி முகத்தில் வெறியுடன் சுற்றியிருந்த அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் செய்தவன் இரத்த கிளறியாக வந்து தீரன் முன்பு நின்றான். நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது போதையில கண்ணுமண்ணு தெரியாம ஒரு லேடி அடிச்சு கொன்னியே, அது ஞாபகம் இருக்கா? முகமெங்கும் ரத்தத்துடன் சிவந்த கண்களில் கேட்டவனை கண்டு தீரன் முகம் மாறியது. அவங்க வேற யாரும் இல்ல, என் அம்மா. எனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குறேன்னு போனவங்க திரும்பி வரவே இல்ல. போலீஸ் கிட்ட இருந்து போன் தான் வந்தது, என் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு. அம்மா மேல அதிக பாசம் வச்சிருந்த அப்பாவால இதை தாங்கிக்க முடியல. அவரும் சூசைட் பண்ணி இறந்து போனாரு. என்னோட மொத்த சந்தோஷத்தையும் ஒரே நாள்ல பறிச்சு என்ன அனாதாக்குனவ நீ. உன்னை பழி வாங்கதான் நீ படிச்ச காலேஜுக்கு உன்னை தேடி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த. ஆனா உன் நல்ல நேரம் நீ ஃபாரின் போயிட்ட. அப்பதான் என் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி விழி என் வாழ்க்கைக்குள்ள வந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு விழிக்காக வாழணும்னு நினைச்சேன். ஆனா அதையும் தட்டி பறிக்க நீ வந்த. அப்பவே கொல்லதான் பலமுறை ட்ரை பண்ணி கார் மூலமா ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தேன். ஆனா உனக்கு பதிலா இன்னொருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா எப்ப நீ வேணான்னு அந்த வீட்டை விட்டு வெளி வந்தாலோ அப்போ உன்னை கொல்ற முயற்சியை கைவிட்ட. ஆனா மறுபடியும் நீ எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து என்ன மேலும் மேலும் வில்லனாக்குற. அதுதான் குத்துன. ஆனா அது கூட என்னால முழுசா முடியல. நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், அதனால நீ பொழைச்சடா என்று வெறியுடன் சொன்னவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை தீரனுக்கு. சத்தியமா நான் அதை தெரிஞ்சே பண்ணல. என்னையும் தாண்டி நடந்த ஒரு சம்பவம். ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். என்ன கொன்னுரு வசி, பிளீஸ் என்ன கொன்னுரு என்றான் அவன் கரம் பிடித்து. வசி விரக்தி புன்னகை சிந்தினான். உன்னை கொன்னிருப்பேன், ஆனா இப்போ உன்னை என்னால எதுவும் பண்ண முடியாது என்றான் உணர்ச்சியற்ற வார்த்தையுடன். ஏன் சேவசி, டெல் மீ சம்திங், ஏன் என்றான் மீண்டும். ஏன்னா இப்ப என் வெளி மனசுல நீ இருக்க. உன்னை கொன்னா அது என் விழிக்கு நான் செய்யற பெரிய பாவம். அவளை இப்போ இல்ல, எப்பவுமே என்னால காயப்படுத்த முடியாது. ஷீ இஸ் மை பிரின்சஸ். நான் சாகணும்னு முடிவெடுத்தப்ப என் வாழ்க்கையில வெளிச்சமா வந்தவ அவ. என் விழி எனக்கு அம்மா மாதிரி. அவளை எப்படி என்னால காயப்படுத்த முடியும்? இப்ப கூட என்கிட்ட இருந்து என் விழிய தட்டி பறிச்சதுக்கு உன்னை கொன்னு புதைக்கணும்னு தோணுது. ஆனா அவ உன்னை காதலிக்கிறா. ஒரு உண்மையான காதல் தட்டி பறிக்கிறதுல மட்டும் இல்ல, விட்டு கொடுக்கறதுலயும் தான் இருக்கு. அவளை நீயே எடுத்துக்கோ. என் விழியோட சந்தோஷத்துக்காக என் உசிரையே கொடுப்ப. இத பண்ண மாட்டேனா? ஆனா அவ கண்ணுல இருந்து ஆனந்தமா கூட கண்ணீர் துளி வந்தா உன்னை புதைச்சிட வேண்டா ராஸ்கல் என்று வெறியுடன் தீரனின் சட்டையை பிடித்திருந்தவனின் கண்கள் கலங்கி போயிருந்தது. வசியின் காதலை கண்டு மெய்சிலிர்த்து போனான் தீரன். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. எப்படிப்பட்ட காதல் இது! அவன் பெற்றோரையும் குடும்பத்தையும் தன்னால் இழந்திருக்கிறேன் என்ற போதும் அவன் கோபத்தை விட்டு அவன் ஆத்திரத்தை அடக்கி அந்த காதலுக்காக அவன் காதலிக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறான். அவன் காதலின் முன் நிச்சயம் தன் காதல் நிற்காது என்று தோன்றியது தீரனுக்கு. என்ன நினைத்தானோ இரத்த கிளறியாக இருந்தவன் தாவி வசியை அணைத்து கொண்டான். ஏண்டா, நான் உன்னை எதிரியாவே பாத்துட்டேன். உன்ன மாதிரி ஒரு நண்பன் நீ ஏன் எனக்கு கிடைக்கல? இப்பதான் புரியுது ஏன் டெடிக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. பழகுற எல்லாருக்கும் ஏன் உன்னை உடனே பிடிக்குதுன்னு. ஏன்னா நீ நல்லவன்டா, ரொம்ப நல்லவன் என்று அவன் கழுத்தில் முகம் புதைத்து சொன்னவன் அவனை இறுக்கி அணைத்திருந்தான். அங்கே வினை 1 மணி நேரம் முடித்து விஷம புன்னகையுடன் கொஞ்சம் கொஞ்சமாக மானை நெருங்கி நின்றான். என்னோட பல வருஷ பசியும் நீங்க போகுது, உன்னோட பத்தினி தவமும் நீங்க போகுது. இந்த பழத்தை புசிக்க போற முதல் ஆளு நான் தான் என்று இதழ் வளைத்து சொன்னவன் மானை நெருங்கி அவள் சேலையில் கை வைக்கும் நேரம் பட்டென்று சத்தத்துடன் நெற்றியில் இருந்து ரத்தம் தெறிக்க அவள் மீதே விழுந்தவனை பெரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மான். ஒரு நொடி என்ன நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அதிர்ச்சியுடன் சற்றே முகத்தை திருப்பி பார்க்க அங்கே கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தாள் ருத்ரா. ஐயோ என்று பதறினான் மகி. நீங்க பதறி போற அளவுக்கு இந்த கேடு கட்டவன் ஒண்ணு நல்லவன் கிடையாது. இந்த பொறுக்கி பல சின்ன பொண்ணுங்களை கடத்தி ரேப் பண்ணி அவங்கள கொண்டு இருக்கான். இவனை தான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நீங்க வரும்போது கூட இவனை தேடிதான் கிளம்பணும். இவனுக்கு என்கவுண்டர் லிஸ்ட் வந்திருக்கு. பொறம்போக்கு என்று எரிச்சலுடன் முணங்கியபடி அந்த துப்பாக்கியை உள்ளே வைத்தாள் ருத்ரா. மண் பயத்துடன் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். டோன்ட் வரி படி, உனக்கு ஒன்னும் இல்ல அவளின் தலையை வருடி கொடுத்தபடி சொன்னாள்.
இன்னொரு பக்கம் தன் தந்தையின் பழைய ஃபேக்டரியிலிருந்து மானின் பெற்றோரை போலீஸ் உதவியுடன் மீட்டு அழைத்து வந்தான் தீரன். அந்த ஹைவே சாலையில் ஒரு பக்கம் தீரன், வசி மற்றும் மானின் பெற்றோர் நின்று கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மானும் ருத்ராவும் மகியும் நின்று கொண்டிருந்தார்கள். வார்த்தைகளால் பேசிக் கொள்ளவில்லை இருவரும், ஆனால் கண்களால் பேசிக் கொண்டார்கள். அவன் சொன்னது போலவே அவள் பெற்றோரை மீட்டு அழைத்து வந்திருக்கிறான். அந்த 20 அடி தூரம் கூட 2000 கிலோமீட்டர் போல தோன்றியது அவர்களுக்கு. மீனாய் வளைந்த கண்கள் இரண்டிலும் அந்த கண்ணீர் எனும் வைர முத்துக்கள் தேங்கி நிற்க காதலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் இருந்தால் சிக்னல் போட்டு விடுவார்கள். அதனால் பெற்றவர்களை பார்த்த சந்தோஷத்திலும் தீரனிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்பதாலும் அந்த சாலை என்பதையும் மறந்து வேக எட்டுக்களுடன் ஓடி வந்தாள் மான். அந்த பக்கம் மானை அடித்து தூக்கவே ராகவன் அனுப்பிய லாரி வேகம் எடுத்து வர அதை மான் கவனிக்கவில்லை. ஆனால் தீரனின் கண்கள் கவனித்து விட்டது. என்ற பெரும் சத்தத்துடன் அந்த நிலையிலும் ஓடி வந்த தீரன் மானை காப்பாற்ற எண்ணி அவளை அந்த பக்கம் தள்ளினான். அவளை காப்பாற்ற எண்ணியவன் அவனை காப்பாற்றிக் கொள்ள தவறிவிட்டான். அந்த சாலை ஓரம் விழுந்த மானுக்கு டப்பென்று சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே இரத்த கிளறியாக அடித்து வீசப்பட்ட தீரன் இன்னொரு காரில் இடித்து ரத்தம் தெறிக்க கீழே விழுந்தான். கலங்கிய விழிகளுடன் உணர்வற்று தன்னை பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தபடி கண்களை மூடினான் தீரன். அத்தியாயம் 101. டப்பென்ற சத்தத்துடன் அந்த லாரியால் அடித்து வீசப்பட்ட தீரன் அதே போர்ஸில் எதிரே வந்த காரின் மீது மோதி கீழே விழுந்தான். ரத்தம் பெருக்கெடுத்து வெளியேறியது. ஐயோ தீரா என கூக்குரலிட்டு கத்தியபடி அத்தனை பேரும் அவனை நோக்கி ஓட, பெண்ணவளோ அங்கு இரத்த கிளறியாக விழுந்து கிடந்தவனை உணர்வற்று பார்த்து கொண்டிருந்தாள். மொத்த உடலும் ஆட்டம் கொள்ள அதீரா என்று அந்த இடம் எங்கும் அதிரும்படி கத்தினாள். உடனே வேகமாக செயல்பட்டு தீரனை மருத்துவமனை அழைத்து சென்றார்கள். முதலில் அவன் வயிற்றிலிருந்த காயத்துக்கு ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது பெரும் பிரச்சனை என்னவென்றால் தீரனின் இதயம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது அந்த ஆக்சிடென்டினால். இன்னும் அரை மணி நேரத்திற்குள் தீரனுக்கு ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும். அவன் நேரம் ஹார்ட் கிடைத்து விட்டது. ஆனால் ஆபரேஷன் செய்ய இந்த நேரத்திற்கு டாக்டர் கிடைக்கவில்லை. காரணம், இந்தியாவில் இருக்கும் மொத்த டாக்டரும் ஒரு பெண்ணின் மரணத்திற்காக நீதி கேட்டு ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் சர்ஜன் கிடைக்கவில்லை. எப்படியோ எல்லாம் கேட்டு பார்த்தார்கள். இருக்கும் ஒருத்தரும் டெல்லி போயிருந்தார். அவர் அரை மணி நேரத்திற்குள் நிச்சயம் வர முடியாது. இத்தனை தவறையும் செய்த ராகவன் அந்த ஐசியூ வார்டு முன்னே அமர்ந்து கதறிக் கொண்டிருந்தார். அவர் இத்தனையும் செய்தது தன் மகனுக்காகத்தான். அவனே இல்லை என்றால் அவர் இவ்வளவு சொத்து சேர்த்தது எதற்கு? மானை கொல்ல நினைத்துதான் லாரியை அனுப்பினார். ஆனால் அது தன் மகனை அடிக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. தீரா, அப்பா உனக்காக தான்டா பண்ண, என்னை விட்டு போயிடாதரா என்று கதறியவரை ஒருத்தர் கூட ஒரு பொருட்டாய் மதிக்கவில்லை. மான் உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ராகவன் வந்து மானின் காலை பிடித்தார். மான்வழி, என்ன மன்னிச்சிருமா, இந்த மாமனை மன்னிச்சிரு. இப்ப என் புள்ள பொழைக்கிறது உன் கையில தான் இருக்கு. பெத்தவங்க செஞ்ச தப்பு புள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நான் பண்ண தப்பு என் புள்ளைய பழி வாங்குது. அதனாலதான் என் மகன் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தியும் இன்னைக்கு அவன் உயிரை காப்பாத்த யாரும் இல்ல, உன் ஒருத்திய தவிர என்று நிறுத்தி அவள் முகம் பார்த்தார். மான் கலங்கிய விழிகளுடன் அவரை புரியாமல் பார்த்தாள். நீ கார்டியாலஜிஸ்ட் தானே, நீ என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணு என்றார் அவள் காலை பிடித்து. இந்த விஷயம் கேட்டு பரபரப்பாக அனைவருக்கும் போன் பண்ணி கொண்டிருந்த அத்தனை பேரும் இவர்கள் பக்கம் திரும்பினார்கள். ருத்ரா, வசி, மோனி, விக்கி, விகா, மகி என்று அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். என்ன பேசுறீங்க? உங்களால் தான் இன்னைக்கு அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப என்னன்னா இதுவரைக்கும் சர்ஜன் பண்ணாதவளை போய் சர்ஜரி பண்ண சொல்றீங்க? அதுல இருக்கிறதுலே கஷ்டமான கார்டியோவ. அவளால் இது முடியாது, நிச்சயம் முடியாது. வெல் பிராக்டிஸ் சர்ஜன் கூட இதுல கஷ்டப்படுவாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பர் இத அவ எப்படி பண்ணுவா? இதனால அவன் உயிரே போயிரும். இத அவ பண்ணக்கூடாது என்று ஒரு டாக்டராக பேசினான் வசி. அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேரும் அதைத்தான் சொன்னார்கள். மான் மெல்ல எழுந்து அந்த ஐசியூ கண்ணாடி வழியாக ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு படுத்திருந்த தீரனை பார்த்தாள். அந்த சாலையில் விழுந்த தீரனின் கடைசி பார்வை அவளை தழுவி செல்லும் போது அவன் முகத்தில் வந்து சென்ற அந்த புன்னகையும் சற்று முன்பு இருவரும் பார்த்து கொள்ளும் பொழுது அவன் கண்களில் இருந்த அந்த காதலையும் எண்ணி பார்த்தவள் அந்த கதவை வருடினாள். ஏண்டா அப்படி பண்ண? ஏன் உயிரை காப்பாத்திட்டு உன் உயிரை இப்படி கேள்விக்குறையாக்கிட்டே? ஆசாசையா உன்கிட்ட என் காதல சொல்ல ஓடி வந்த. ஆனா என்ன இப்படி ஒரு நிலைமையில நிக்க வச்சுட்டியே. என்னால இப்ப என்னடா பண்ண முடியும் என்று வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தவளின் தோளில் பதிந்தது ஒரு கரம். மான் திரும்பி பார்த்தாள். வாடிய கொடியாக நின்று அவள் அன்னையை கண்டு அவள் உதடுகளை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அவளால் முடியவில்லை. மா என்று நாக்கு தழுத்தழுக்க அன்னையை அணைத்து கொண்டாள். தங்கம், அம்மாவை பாரு. அவள் அன்னை பார்வதி அவளின் முதுகில் தட்டி கொடுத்தபடி சொன்னார். மான் கலங்கிய விழிகளுடன் அன்னையை நிமிர்ந்து பார்த்தாள். அழுகாத, பொண்ணுங்க கண்ணீர் வைர மாதிரி.
கண்ணீர் நம்மள சோர்வாக்கும். உனக்கு சர்ஜரி பண்ண வருமா? அவர் நிறுத்தி நிதானமாக கேட்டார். எனக்கு அதிருந்தா மாஸ்டர். அவர்தான் இந்த 6 மாசமும் எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தாரு. ஆனா நான் இது வரைக்கும் சர்ஜரி பண்ணதில்லம்மா. நான் எப்படி பண்ண முடியும்? அவள் தடுமாற்றத்துடன் கேட்டாள். பார்வதி மகளின் கையை பிடித்தார். எல்லா பாதையும் அடைக்கப்பட்டு கடினமான பாதையில போனாதான் நாம உயிர் பிழைக்க முடியும்னா நம்ம அதை தேர்ந்தெடுத்துதான் ஆகணும். இப்பவும் அப்படி ஒரு நிலைமைதான். வேற வழியே இல்ல. நீ ஆபரேஷன் பண்ணலனா தீரனை காப்பாத்த முடியாது. ஆனா நான் பண்ணாலும் காப்பாத்த முடியுமான்னு தெரியல. ஹார்ட் சர்ஜரி ரொம்ப டிஃபிகல்ட். நான் எப்படி என்று தயக்கத்துடன் கேட்டவளுக்கு பயமாக இருந்தது. எதை பத்தியும் யோசிக்காத. உனக்கு அவனை பிடிக்கும் தானே? அவன் மறுபடியும் வரணும்னா அது உன் கையில தான் இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. போ, தைரியமா பண்ணு என்றார் வார்த்தையில் தைரியத்தை கூட்டி. மான் ஒரு 2 நொடி கண்களை மூடி திறந்தாள். விழி, உன்னால அது முடியுமா? மான், ஆர் யூ ஷூர்? வெரி டிஃபிகல்ட் சர்ஜரி என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்க அது எதுவும் அவள் சிந்தையில் விழவில்லை. கண்களை ஆழ மூடி திறந்தவள் அவர்களை திரும்பி பார்த்தாள். சர்ஜரிக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க என்றால் அந்த குழப்பமெல்லாம் மறைந்து ஒரு தெளிவான முகத்துடன். விழி, ஆர் யூ கிடிங்? வசி கொஞ்சம் அதிர்ச்சியுடன் தான் கேட்டான். என்ன பார்த்தா ஜோக் பண்ற மாதிரியா இருக்கு. ஐ எம் வெரி கிளியர். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க வாங்க என்று தைரியத்துடன் சொன்னவள் கை காலெல்லாம் கழுவி விட்டு ஆபரேஷனுக்கு தேவையான உடையை மாற்றிக்கொண்டு ரெடியாகி வந்தவள் தீரனின் தனிப்பட்ட பிரத்யேக அறையில் நின்று அவன் வாசம் நிறைந்த அந்த இடத்தை ஆழ்ந்து சுவாசித்தாள். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவள் நினைவில் வந்து போனது. கண்டிப்பா ஒரு நாள் நீ என் காதல புரிஞ்சுப்ப. ஆனா அப்ப நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன் என்று தீரன் சொன்ன வார்த்தை அவள் மூளைக்குள் ஓடியது. கண்டிப்பா என்னை விட்டு ஒன்னு போக விட மாட்டாந்திரா என்று தீரனின் கோட்டை எடுத்து வாசம் பிடித்தாள். அப்பொழுதும் அவன் மீதிருந்து வரும் அதே வாசனை அவனே தன் அருகே இருப்பது போல இருந்தது. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட 100% கொடுப்பேன் என்று மனதோடு சொல்லிக் கொண்டவள் அந்த ஆபரேஷன் தியேட்டர் நோக்கி வந்தாள். அங்கே வசி, மோனி, விக்கி, டேவிட் என்று அத்தனை பேரும் ரெடியாகி இருந்தார்கள். டேவிட் எப்பொழுதுதான் வந்தான். அவனும் அவளைப் போல் ஹார்ட் சர்ஜனுக்கு படித்துக் கொண்டிருந்தான். இன்னும் அவனும் சர்ஜன் ஆகவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவரும் தான் சர்ஜரி செய்ய போகிறார்கள். அந்த சர்ஜரியை செய்வதற்கு முன் கண்களை மூடினாள் மான். அவளுக்கு ஒவ்வொரு முறை தீரன் பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்வது அது. நம்ம கத்திய கையில எடுத்தாலே நம்மளோட குறிக்கோள் ஒண்ணுதான். நம்மளோட 100% கொடுக்கணும். சர்ஜரி பண்ண போறவங்கள உணரணும். அந்த நிமிஷம் நம்ம மட்டும் அந்த உலகத்துல இருக்கணும். என்ன ஆனாலும் நம்ம கவனம் சர்ஜரியில மட்டும்தான் இருக்கணும். கடைசியா உன் கை அந்த இதயத்துல வைக்கும்போது அந்த இதய துடிப்பை நீ உணரணும். அதுவும் சீரா. அப்பதான் நீ சரியா பண்ணிட்டேன்னு அர்த்தம் என்று தீரன் அவளுக்கு சொல்லிக் கொடுத்ததை நினைத்து பார்த்தவள் அந்த கத்தியை கையில் எடுத்தாள். ஏற்கனவே அவனுக்கு அனஸ்தேசியாவும் பேரலைஸ்குமான மருந்தும் கொடுக்கப்பட்டது. இருவரும் முதல் முயற்சியாக ஆபரேஷனை துவங்கினார்கள். முதலில் பயந்தாலும் அதற்கு பின் தயக்கம் போய்விட சில மணி நேர ஆபரேஷனுக்கு பிறகு அத்தனை பேரும் பதட்டமாக மானை பார்த்தார்கள். மான் நடுங்கும் கருத்துடன் டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட தீரனின் இதயத்தில் மெல்ல தட்டினாள். அடுத்த நொடி அந்த இதயம் சீரான வேகத்துடன் துடிக்க அத்தனை பேரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். டேவிட் அந்த தோலை மூடி ஆபரேஷனை முடித்தான். அத்தனை பேரும் மானை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். மான் கலங்கிய கண்களுடன் தீரன் இதயத்தில் கையை வைத்தாள். அன்று குடிபோதையில் அவள் கைகளை எடுத்து தீரன் அவன் இதயத்தில் வைத்துக் கொண்டது ஞாபகம் வந்தது. என் இதயம் கூட எனக்கு துரோகம் பண்ணுதுடி டெடி. என்கிட்ட இருந்தாலும் ஒன்ன நினைச்சுதான் துடிக்குது. நீ என்னை விட்டு போனா அதுவும் உன் கூடவே வந்துடும் டெடி என்று அவன் சொன்னதை எண்ணி பார்த்து சிரித்துக் கொண்டவள் கண்ணீருடன் அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள். அந்த ஜன்னல் வழி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வசி அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட சத்தத்தில் திரும்பி பார்த்தான். அதே வசீகர புன்னகையுடன். மான் தயக்கமாக அவன் முன்னே வந்து நின்றாள். இருவருக்கும் இடையே பேச நிறைய இருந்தது. ஆனால் என்ன பேசுவதென்றுதான் தெரியவில்லை. அந்த மௌனத்தை கலைத்தது முதலில் வசியே. நீ இவ்ளோ நல்லா ஆபரேஷன் பண்ணுவன்னு எதிர்பார்க்கல விழி. அவனுக்கே உண்டான அந்த புன்னகையுடன் சொன்னவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் மான். அவள் விழிகள் இரண்டும் கலங்கி இருந்தது. விழி சற்று தயக்கமாக அழைத்தான். உங்களை காயப்படுத்திட்டேனா? ஆனா நான் என்று அவள் தயங்கியபடி எதையோ சொல்ல வந்தாள். வசி அவள் கரத்தை பிடித்தான். கஷ்டப்படாத விழி. என் விழி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு அந்த தீரனை தான் பிடிக்கும்னு. நீ என் கூட தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் நினைக்கிறியா? இல்ல உன்னை காயப்படுத்துவேன்னு நினைக்கிறியா? சில சமயம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம். வாக்க விட வாழ்க்கை தான் முக்கியம் விழி என்றபடி மெல்ல மயக்கத்திலிருந்து தீரனை திரும்பி பார்த்தான் வசி. உன்னால மட்டும்தான் விழி அந்த பொறுக்கிய சமாளிக்க முடியும். நீங்க தான் பெஸ்ட் ஜோடி. நீ அவன் கூட வாழு விழி என்றன் காதல் கொண்ட மனதை கல்லாக்கி கொண்டு. மான் கதறி அழுதபடி அவனை அணைத்து கொண்டாள். ஜோ,
என்றால் முதல் முறை. இதைத்தான் அவள் வாயால் கேட்க வேண்டும் என்று வசி ஆசைப்பட்டான். ஆனால் இப்படி பிரிவின் விளிம்பில் கேட்போம் என்று அவன் நினைக்கவே இல்லை. உங்களை விட வேற யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது ஜோ. உங்க மனசு வேற யாருக்கும் வராது. நீங்க ஒரு குட் ஹார்ட் பர்சன் ஜோ என்று கண்ணீர் விட்டவளை கண்டு விரக்தியாக சிரித்து கொண்ட வசியின் கண்கள் கலங்கியது. ஆனால் அதை பெண்ணவள் அறியா வண்ணம் துடைத்து கொண்டவன் அவள் முன் சிரித்து வைத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சுதான் அவன் உன்னதான் தேடுவான். நீ பாத்துக்கோ வெளி, நான் வெளியே இருக்கேன் என்று விலகி சென்றவனை மீண்டும் அழைத்தாள் மான். ஜோ, அந்த ஒற்றை அழைப்பில் அவன் உலகமே சுழல்வதை நிறுத்துவது போல இருக்க கனத்த மனதுடன் இதழில் செயற்கை சிரிப்பை தவள விட்டவன் அவளை திரும்பி பார்த்தான். நம்ம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது நீங்க சொன்னதுதான் ஜோ. என்னை விட பல மடங்கு உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தி இருக்கா. அவளை விட்டுறாதீங்க ஜோ என்றால் தூரத்தில் நின்று ருத்ராவை பார்த்தபடி. வசி பதில் எதுவும் பேசாமல் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவன் அந்த கதவருகே சென்று ஒருமுறை மானை திரும்பி பார்த்தான். 1000 பேர் நேசிக்கலாம், ஆனா அந்த 1000 பேரும் நீ ஆயிட முடியாதுல்ல. மறக்க முடியுமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் விழி. அந்த காந்த புன்னகையுடன் சொன்னவன் அங்கிருந்து மொத்தமாக விலகி சென்றான். அத்தியாயம் 102. இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டுதானே இத்தனை தவறும் செய்தோம், எத்தனை பாவம் செய்துவிட்டோம் என்று மனம் திருந்திய ராகவன் அந்த பணம் பகட்டையெல்லாம் விட்டு கிராமத்தில் ஒரு வயல் காட்டை வாங்கி சொந்தமாக விவசாயம் செய்ய கிளம்பி விட்டார். இனிமேல் வேர்வை சிந்தி உழைத்து அதில் வரும் வருமானத்தை அவரால் முடிந்த சிலருக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது கடும் விவசாயியாக மாறி கொட்டும் மழையிலும் கடும் வெயிலிலும் வேலை பார்த்தார். அவர் மட்டுமல்ல, அவரின் மொத்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு போய் அத்தனை பேரையும் வெண்டு கலட்டினார். இத்தனை நாட்கள் நோகாமல் அமர்ந்து ஏசி காற்றில் ஜாலியாக வாழ்ந்தவர்களுக்கு குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. ஆனால் சோத்துக்கு என்ன செய்வது? அதனால் வேறு வழி இல்லாமல் விவாவின் பெற்றோரும் மகியின் பெற்றோரும் உழைத்தார்கள். அதுவும் கடினப்பட்டு. இப்போதாவது உழைக்கட்டும், அப்போதான் அதோட மதிப்பு தெரியும் அவங்களுக்கு. தாதாவும் மானின் பெற்றோரும் தீரன் கூட தான் இருந்தார்கள். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டவங்கள இனிமேலாவது சந்தோஷமா வச்சுக்கணும்னு மானும் தீரனும் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இவங்க ஓகே, அந்த விகா என்ன ஆனான்னு பாக்கணுமே. அவங்க மட்டும் இல்ல, விகாவும் அந்த வயல்ல வேலை பாக்குறது, மாட்டு சாணம் அல்றதுன்னு கிராமத்து பொண்ணாவே மாறிட்டா. ஆனா என்ன ஒரு வித்தியாசம், இப்ப விகா மொத்தமா மாறிட்டா. அவ பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து அந்த எல்லா வேலையும் முழு மனசோட செய்யறா. இவ்வளவு பிரச்சனை கடந்தும் மகி விகாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவளைதான் பிடிக்கும். ஆனா அதை வெளியே சொல்லிக்கல, அவ்வளவுதான். மகி காதல சொன்னதுமே அதை விகா மறுத்துட்டா. அப்படிப்பட்ட நல்லவனை ஏத்துக்க மனசு குற்ற உணர்ச்சியா இருந்தது. நீ நல்லவன், ஆனா உனக்கு நான் தகுதியானவல்ல. நீ நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கெட்டவ. விரக்தியின் உச்சத்தில் பேசிய விகாவின் கையை இறுகி பிடித்தான் மகி. என்னானாலும் நீதான் என் பொண்டாடி, அதை யாராலும் மாத்த முடியாது. நீ சம்மதம் சொல்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். காதல் பொங்க பேசியவனை கண்டு கண்கள் கலங்கியது அவளுக்கு. எப்படியோ வீட்டில் பேசி 2 வருடம் கழித்து திருமணம் வைத்துக் கொள்வதாக நிச்சயம் செய்யப்பட்டது. அதுவரை இருவரும் காதலிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். மோனியின் வீடு நிசப்தமாக இருந்தது. மணப்பெண்ணை போல் பட்டு சேலையில் அலங்கரித்து பொம்மை போல் நின்றவளின் முகத்தில் துளியும் சந்தோஷம் இல்லை. இன்று அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருந்தார்கள். ஆனால் அதற்கான எந்த சந்தோஷமும் அவள் முகத்தில் இல்லாமல் ஒரு மாறி பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தவளின் கண்கள் விக்கியைத்தான் தேடியது. நல்லதோ கெட்டதோ அனைத்திலும் அவள் கண்கள் தேடுவது அவனைத்தான். அவனோ ஒரு ஓரமாக உணர்வற்று நின்று கொண்டிருந்தான். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு சம்மதம்னா உடனே நிச்சயத்தை வச்சுக்கலாம். மாப்பிள்ளையின் அன்னை சிரிப்புடன் சொல்ல மோனியின் தந்தையும் அதை ஆமோதித்தார். அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசட்டும், அவங்களுக்கு சம்மதம்னா பண்ணிக்கலாம். பெரியவர்கள் கலந்து பேசி இருவரையும் வெளியே அனுப்பி வைத்தார்கள். மாப்பிள்ளையும் ஒரு டாக்டர் தான் போல. என்னமோ காணாததை கண்டதை போல மோனியை விழுங்குவது போல பார்த்தான் அவன். ஆனால் மோனி அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அங்கே சோகமாய் வாசலை கடந்து சென்று வண்டியை எடுத்த விக்கியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் முன் பட்டென்று அவன் முன் கையை காட்டினாள் மோனி. ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று அந்த பட்டு சேலை தூக்க முடியாமல் தூக்கி ஓடினாள் விக்கியை நோக்கி. என்னது ப்ரோவா என்று கல்யாண மாப்பிள்ளை விழி பிதுங்கி திரும்பி பார்த்தான் அவள் போன திசையை. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் விக்கியின் முன்பு போய் மூச்சு வாங்க நின்றாள் மோனி. விக்கி வாடிய முகத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். எங்கடா போற? மூச்சு வாங்கியபடி கேட்டாள். எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? அதான் அந்த சொட்டையை கல்யாணம் பண்ணிக்க போறிய, அப்புறம் என்னடி அக்கறை கூந்தல்? எங்கோ பார்த்தபடி சொன்னான். ஓஹோ, அப்ப நான் எவனையோ கல்யாணம் பண்ணா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்படியே விட்டுட்டு போயிருவியாடா? விக்கி அவன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டான். யாருக்காக அழுகிற? அவள் கண்களும் கலங்கி போயிருந்தது. உனக்காக இல்ல, என் பக்கத்து வீட்டு சைட்டுக்கு கல்யாணம்.
அதுதான் என்றன் அந்த கண்ணீர் துளியை துடைத்தபடி. அந்த மருதாணி போட்ட கைகளால் அவன் சட்டை காலரை பிடித்தெழுத்தவள் அவன் கண்களுடன் அவள் கண்களை கலக்க விட்டாள். என்ன விட்டு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிருவியா? உனக்கு ஒன்று வேண்டாம் அழுதபடி சொன்னாள். நீ மட்டும் என்னவா அந்த பணக்கார பண்ருட்டிய கல்யாணம் பண்ணிக்க போறல? அவள் சிவந்த கண்களை பார்த்தபடி கேட்டான். அது சும்மா உன்னை வெறுப்பேத்து பண்ண. அப்பயாவது உன் மனசுல இருக்கத சொல்லுவேன்னு பார்த்த. பொறுக்கி அப்ப கூட பெரிய வள்ளல் மாதிரி விட்டு கொடுத்துட்டு போறியா? கொன்னுடுவா உன்ன. நீ எனக்குதான் அழுது சிவந்த முகத்துடன் சொன்னாள். ஏய், அங்க என்ன நடக்குது? அந்த ஃபாரின் மாப்பிள்ளை அவர்களை பார்த்து சத்தம் போட்டான். மோனி அவனை திரும்பி பார்த்தாள். ஹா, இதுதான் நடக்குது என்று சற்றும் யோசிக்காமல் விக்கியின் உதட்டில் பச்சைக்கென்று முத்தத்தை வைத்தாள். இதை பார்த்த அந்த ஃபாரின் மாப்பிள்ளை வாயை பிளக்க விக்கியோ திடீர் முத்தத்தில் அதிர்ந்து போனான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? விக்கியின் கண்களை பார்த்தபடி கேட்டாள். உன்னை விட்டா எனக்கு வேற யாரடி கிடப்பா? சிரிப்புடன் சொன்னவன் இப்பொழுது விட்ட முத்தத்தை தொடர்ந்தான். அவனை விட்டு அவளாலும் இருக்க முடியாது, அவளை இன்னொருவனுக்கு அவனாலும் விட்டு கொடுக்க முடியாது. சில மாதங்களுக்கு பிறகு அந்த பீச் மணலில் அமர்ந்து நீலவண்ண கடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் வசீகரன். அந்த உப்புக்கடல் காற்று அவன் முகத்தை தழுவி சென்ற போதிலும் அதை உணரும் நிலையில் அவன் இல்லை. மா, ஏம்மா கடல் ப்ளூ கலர்ல இருக்கு? ஆனா அள்ளி பார்த்தா அப்படி இல்லையே. அந்த 10 வயது சிறுவனாய் அவன் அன்னையிடம் கேட்ட புத்திசாலித்தனமான கேள்வி அவனுக்கு ஞாபகம் வந்தது. இதை அவன் தந்தையிடம் கேட்டிருந்தால் கூட அவர் சயின்டிஸ்ட் சர் சி வி ராமனின் ஆராய்ச்சியை எடுத்து பெரிய விளக்கம் கொடுத்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவன் அன்னையோ கல்வியை விட காதலையே அதிகம் படித்திருந்தார். அதனால் அவர் சொன்ன பதில் இன்னும் காதல் மீதான தாக்கத்தை அவனில் அதிகப்படுத்தியது அந்த வயதிலும். அது ஒன்னும் இல்லடா கண்ணா, ஒரு காலத்துல வானமும் கடலும் பயங்கரமா காதலிச்சது. அப்ப அந்த வானம் திடீர்னு சண்டை போட்டு தூரமா போயிடுச்சான். ஆனா கடலால வானத்தை மறக்க முடியல. அதுதான் வானம் மீது கொண்ட காதலால வானத்தோட நிறத்தை கடல் பிரதிபலிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வானம் மனசு மாறலாம்னு என்று அவன் அன்னை சொன்னது அவனுக்கு ஞாபகம் வர வசியதழ் விரக்தியாக விரிந்தது. காதல் ஒரு மாயை. அந்த கடல் விட்டு போன வானத்தை எந்த அளவுக்கு காதலிக்குதோ அதை விட அதுக்குள்ள இருக்க உயிரினம் அதை இன்னும் காதலிக்குது. அந்த வானம் இல்லாம கடலால வாழ முடியும். ஆனா அந்த கடல் இல்லாம அந்த உயிரினங்களால வாழவே முடியாது, செத்து போயிடும். இப்ப சொல்லு, இதுல எது ஆழமான காதல்? விட்டு விலகி இருக்க வானமா, இல்ல கடலுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்க உயிரினமா என்று அவன் முதுகுக்கு பின்னி கேட்ட ருத்ராவின் குரலில் கண்களை ஆழ மூடி திறந்தான் வசி. மான் அந்த வானமா இருக்கலாம், அவ மேல அளவுக்கு அதிகமான காதலும் இருக்கலாம். ஆனா உனக்குள்ளேயே உனக்காக வாழ்ந்துட்டு இருக்க அந்த குட்டி உயிரின மாதிரிதான் நானும். நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல, செத்து போயிடுவேயா என்று குரல் தழுதழுக்க வந்தது அந்த வார்த்தை. வசி அந்த வார்த்தையில் தடுமாறியவன் எழுந்து கடல் மணலில் நடக்க துவங்கினான். நில்லையா, அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்னமோ அட்வைஸ் பண்ண. நமக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டு போயிட்டா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்ல, அதை விட நம்மள பிடிச்சவங்க கண்டிப்பா நமக்காக காத்துட்டு இருப்பாங்கன்னு. அப்ப இதெல்லாம் சும்மாவா? நில்லுன்னு சொல்றல்ல என்று நடக்க முடியாமல் அந்த கொளுத்தும் வெயிலில் வெறும் காலுடன் ஓடியவள் ஒரு இடத்தில் பொத்தென்று விழுந்தாள். போயா போ, உனக்கு என் அருமை புரியவே இல்ல. நான் செத்து போறேன், அப்பதான் உனக்கு என் அருமை புரியும். இந்த கடல்ல குதிச்சு சாக போறேன் என்று வேகமாக அந்த கடலை நோக்கி சென்றாள் ருத்ரா. அவள் எப்பொழுதும் போல விளையாட்டாக சொல்கிறாள் என்று எண்ணியவன் திரும்பி பார்க்க அங்கே ருத்ராவை காணவில்லை. நிஜமாக அவள் கடலுக்குள் சென்று விட்டாள் போலும். அவன் மனம் பதறியது. விளையாடாத, வெளியே வா என்றான் எங்கோ பார்த்தபடி. அவளிடம் இருந்து பதில் இல்லை. அவன் மனம் வேகமாக துடித்துக் கொள்ள அவசரமாக ஓடிப்போய் அந்த கடலுக்குள் யோசிக்காமல் குதித்தான், அவளை காப்பாற்ற எண்ணி. ஆனால் அதற்கு அவனுக்கு நீச்சல் தெரிய வேண்டுமே. அவளை காப்பாற்ற எண்ணியவன் இப்பொழுது கடலுக்குள் மூழ்கி தண்ணீரை குடித்து உள்ளே மூழ்கும் சமயம் அவன் முடியை பிடித்து இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டு அவன் வயிற்றிலிருந்து மொத்த தண்ணியையும் வெளியே எடுத்தாள் ருத்ரா. என்று குடித்த தண்ணீரை கக்கினான் வசி. யோ, உனக்கு நீச்சல் தெரியாதா? அப்புறம் எதுக்கியா என்னமோ பெரிய பயில்வான் மாதிரி காப்பாத்த வந்த? முற்றிலும் நனைந்து போயிருந்தவள் கொஞ்சம் கடுப்புடன் கேட்டாள். இல்ல, உன்னை காப்பாத்த இருமியபடி சொன்னான். என்ன காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீ நேரம் எமலோகத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல போய் சேர்ந்திருப்ப. கடுப்புடன் பயமும் கலந்து சொன்னாள். அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அவள் என்ன செய்திருப்பாள்? உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ கடலுக்குள்ள போறேன்னு சொன்ன? மூச்சு வாங்கியபடி சற்று முறைப்பையும் கலந்து கேட்டான். நான் உள்ள போகவே இல்லையே, சும்மா போய் சொன்ன. எப்போ நடக்கிறதானே அந்த நம்பிக்கை இல்ல. ஆனா நீ உள்ள போவன்னு நினைக்கல. மனசுக்குள்ள எவ்வளவு காதல வச்சுக்கிட்டு ஏன் மறைக்கிற? அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. வீராப்புடன் இல்லை என்று மறுத்தான்.
அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது, கண்ணு வேற என்னமோ சொல்லுது. சரி வா, எனக்காக ரிஸ்க் எடுத்துக்க, உனக்கு ரஸ்க் வாங்கி தரேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன்னை காப்பாத்துற சாக்குல கொஞ்சம் லிப் கிஸ் பண்ணிட்டேன், கோச்சுக்காத என்று சொல்லி முடித்தவள் உஷாராக 2 தள்ளி ஓடினாள். வாட்? ஹே நில்டி, நில்லுன்னு சொல்றேன்ல, போலீஸ் இருந்துகிட்டு எல்லா போக்கிரித்தனமும் பண்ற என அவளை விரட்டி கொண்டு ஓடினான் வசி. ருத்ராவும் அவனுக்கு போக்கு காட்டி அங்கும் இங்கும் ஓடினாள். யோ போயா, நான் போலீஸ்லயே கொஞ்சம் ரவுடி போலீஸாக்கும், நீ வேணும்னா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு திருத்து என சிரிப்புடன் சொன்னவள் அவன் கையில் சிக்காமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். என்னதான் மான் மீதான காதலை இன்னும் முழுதாக மறக்க முடியாமல் அவன் சிரமம் கொண்டாலும் ருத்ராவின் சேட்டையால் அவன் மனம் மாறி உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவள் ஒரு அழகான ராட்சசி. அவனை பொறுத்தவரையில் அவள் மீது காதல் ஏற்பட்டு விட்டதா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அருகே அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவனாக இருக்கிறான், அது மட்டும் அவனுக்கு உறுதியாக தெரியும். ருத்ராவும் சோர்வுறவில்லை. அவன் முழு காதலும் கிடைக்கும் வரை அவள் காதலித்துக் கொண்டே இருப்பாள். ஒருவரின் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இன்னொரு காதலுக்கு கமா போட முடியும். அதுபோலதான் மான்விழி மீதான வசியின் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் வசியின் மீதான ருத்ராவின் காதலுக்கு கமா போட்டு துவங்க முடியும். உயிருக்கு உயிராக நேசித்த காதல் விட்டு சென்றாலும் அதற்காக நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதைவிட அதிகமாக உங்களை நேசிக்கும் காதல் நிச்சயம் உங்களுக்காக காத்திருக்கும். அவளுடனான உந்தன் காதல் முற்றுப்புள்ளியாக முடிந்திருக்கலாம். என்னுடனான உந்தன் காதல் நீட்டிக்கப்படும் கமாவாக இருக்க விரும்புகிறேன், கடைசி வரை காதலுடன். அடர்ந்த காட்டுக்கு நடுவே இருந்த தார் சாலையில் கொட்டும் இடி மின்னலுக்கு நடுவே உடலில் கொஞ்சம் கூட பலம் இல்லாத போதும் நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டிருந்தாள் அந்த 20 வயதின் துவக்கத்திலிருந்து அழகு பதுமை ஒருத்தி. யாராவது தன்னை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று கண்கள் சொருகிக் கொண்டு வந்த போதும் எப்படியோ கடைசி விளிம்பில் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று அவளிடம் இருக்கும் கடைசி நம்பிக்கையில் கொட்டும் மலையில் சொட்ட சொட்ட நனைந்தபடி ஓடிக்கொண்டிருந்தாள் மான்விழியாள். அப்பொழுது தூரத்தில் ஒரு கார் வருவதை அந்த வெளிச்சத்தை வைத்து கண்டு கொண்டவள் அந்த கடவுளுக்கு இப்பொழுதாவது அவளின் கதறல் சுத்தம் கேட்டுவிட்டதோ என்று சிறு சந்தோஷம் கொண்டு ஒரு மாதிரி தடுமாறியபடி கைகள் 2 மேலே காட்டி அந்த வண்டி முன்னே நடந்து செல்ல சடார் என்ற சத்தத்துடன் அந்த வண்டியும் நின்றது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த ராட்சச துரத்தி வரா, காப்பாத்துங்க. ஒரு மாதிரி சத்தமே வராமல் சொன்னவள் அந்த கொட்டும் மழையில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள். அதற்கு மேல் நிற்க கூட அவளுக்கு திறன் இல்லை. அந்த கார் கதவு திறக்கப்பட்டது. அவ்வளவுதான், தனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று அவள் சந்தோஷம் கொண்டு நிமிர அந்த மிடுக்கான நடையுடனும் தோரணமான உடல் வாகுடனும் தன் முன் வந்து நின்றவனைக் கண்டு அவளின் சிறு சந்தோஷமும் கண்ணாடியில் பட்ட கல்லை போல் சிதறி நொறுங்கி போனது. தொண்டைக்குழி பயத்தில் ஏறி இறங்கியது. ஒரு மாதிரி மிரண்ட விழிகளுடன் உச்சக்கட்ட பயத்தில் முழித்து கொண்டிருந்தவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் பார்வையே மற்றவர்களை எரிப்பது போலதான் இருக்கும். யோ மைண்ட் ரெடி, உன்னால என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஒரு வில்ல சிரிப்புடன் சொன்னவன் மேலே அதிர்ச்சியிலும் அசதியிலும் மயங்கி விழுந்தாள் அந்த மான்குட்டி. ஹா என்ற அலறல் சத்தத்துடன் எழுந்து அமர்ந்தாள் மான். அவள் சத்தம் கேட்டு விளக்கை போட்டு அவள் அருகே ஓடி வந்தான் தீரன். அவன் மார்பில் அவள் செய்த ஆபரேஷனுக்கான அடையாளமாய் அந்த கோடு இருந்தது. அதை வருடியபடி அவன் இதயத்தில் சாய்ந்தாள் மான். தீரன் கைகள் மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தது. அத்துடன் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தவளின் மெல்லிடையில் வருடி கொடுத்தது அவன் கரங்கள். எதுக்கடி கத்துன? செல்லமான மிரட்டலுடன் கேட்டான். பெண்ணவள் தான் சென்னையில் ஃபேமஸான ஹார்ட் சர்ஜன் ஆகிவிட்டாளே. அத்துடன் அவன் குழந்தைக்கு அன்னையும் ஆகிவிட்டாள். ஆனால் இப்பொழுது வரை அவள் காதலை அவனிடம் சொல்லாமல் அவனை அலைய விடுவதில் அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஹா, உங்களை பத்தி ஒரு கனவு கண்ட, ஆனா அது கெட்ட கனவா நல்ல கனவான்னு சொல்ல தெரியல என்று சிறு புன்னகையுடன் சொன்னவள் அவன் மார்பிலிருந்து அவள் பெயரை வருடி கொடுத்தாள். அதுக்கு முதல்ல என் காதல சொல்லு என்றான் 146வது முறையாக. தோணும்போது சொல்ற, ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் சொல்கிறாள். போடி. பொய்யான வருத்தத்துடன் சொன்னவன் குனிந்து அவள் இடையில் முத்தம் வைத்தபடி வழக்கம் போல அவன் குழந்தையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டான். மானுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆனாலும் உன் அம்மாவுக்கு வீம்பு அதிகம். அப்பாவை ரொம்ப அலக்களிக்கிறா. உன் அம்மா கிட்ட அப்பாவுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி லவ சொல்ல என்று அவன் கூற முடிக்கும் முன் பெண்ணவளின் வயிற்றில் முதல் முறையாக உதைத்தது குழந்தை. ஒரு பெற்றவளுக்கு இதைவிட என்ன சந்தோஷம் இருந்துவிட போகிறது? கண்ணீர் மல்க அவன் கையை எடுத்து அவள் வயிற்றில் வைத்தாள். தீரனும் அதை உணர்ந்து ஒரு அப்பனாக, ஒரு ஆண்மகனாக சந்தோஷம் கொள்ளும் போது அதைவிட ரெட்டிப்பு சந்தோஷமாக அவனை இத்தனை வருடம் ஏங்க வைத்தவள் இப்பொழுது சொன்னாள் அவள் காதலை. அதிரா வார்த்தையில் காதலை கூட்டி அழைத்தாள். அவன் பெயர் எத்தனை இனிமையானது என இன்றுதான் உணர்கிறான் அவன்.
கண்ணீர் மல்க அவன் கன்னத்தை பிடித்தவள் அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள், ஐ லவ் யூடா என்று. இந்த நிமிடம் அவனை விட யாரும் இந்த உலகத்தில் அத்தனை சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. நானும் டூ மச் ஆஃப் லவ் தாண்டி என் பொண்டாட்டி என்று அவளை கைகளில் ஏந்தி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றவன் அந்த தென்றல் காற்று வீச மெல்ல அவளையும் அவள் வயிற்றிலிருந்து குழந்தையும் மெல்ல அணைத்தபடி காதல் கதை பேசினான். இதை விடவா பெரிய சந்தோஷத்தை அந்த பணமும் பகட்டும் கொடுத்து விட போகிறது? இன்னும் ஒரு முறை சொல்லண்டி கெஞ்சுதலாக கேட்டான், மானின் செவிமடலை உரசி சொல்லும்படி. லவ் யூடா புருஷா என்று அவனை அணைத்து தீரனின் மஞ்சத்தில் தலை சாய்த்தாள் மான்வழி. தீரனும் காதல் பொங்க அவளை அணைத்து கொண்டான். காதலின் உயிர்ப்பு அந்த வரிகளில் அல்ல, உணர்வுகளில்தான் உள்ளது. என் அனைத்தும் ஆனவளே நீயடி, என் காயங்களுக்கு மருந்தாய் போனதேனடி, காணல் நீரை போலவே காதலை மறைத்து வைத்தாய் நீயடி, அந்த காவல்காரன் போலவே அதை தேடி வந்தேன் நானடி, காதல் வலியும் சுகம்தானடி, எமது காதல் சொல்லா போதிலும் வாழுமடி. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.